நாளைக்கு சிங்கல் தெரியவா வராங்க சொல்லுவேன். அப்பால 10 மணிக்கு வர, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி இருக்கு. நாளைய தினம் காசி பத்தி பேசிட்டு இருக்கோம். பெரியவா வரான்னு சொல்ற. காசியிலிருந்து கங்கை வரா போலதான் சிங்ககிரி பெரியவாள் ஒரு நவாகம் நடக்கிற இடத்துல வரணும்னா திருப்பையார் கஷேத்திரத்துக்கு எத்தனை பெருமை இருக்கணும், ரத்னமீது வாழ்றதுல அவளுக்கு எத்தனை அனுகிரக புத்தி இருக்கணும். அவ போய் அழைச்சதுக்காக தான் வராளுவாள். இல்லவனா இந்த வெயில்ல அவ ஓய்வு எடுத்துக்கணும்னு வந்த சமயம். அதோடு சங்கர ஜெயந்தி உற்சவம் நடந்துட்டு இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல பரப்பிட்டு வரணும்னா அவ பக்திக்கு கட்டுப்பட்டு தான், ரத்னமீர்வாளுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு தான் வராள். நாளைக்கு சிங்ககிரி பெரியவாள் 10 மணிக்கு இங்க வராள். சாயங்காலம் 6 மணி மட்டும் இங்க இருக்காள். இந்த உலகம் பெற்றே பெரிய மகத்தான பாக்கியம். அவளை திருப்பியார்ல தரிசனம் பண்றது அயோத்தியிலிருந்து ராமனை தரிசனம் பண்ணுவது போல, தேவலோகத்திலிருந்து கங்கையை நேரம் பார்ப்பது போல. சேலூர் நம்பூதிரியினுடைய இல்லத்திலாம் பெரியவா தங்க போறாள். அவ நம்பூதிரி குடும்பத்துக்கு பெரிய மகாபாகியம். அவன் பிள்ளையும் அவதான் மாலை போட்டாள். அவ புத்திராலும் இங்க வந்திருக்காள். அட்வொகேட் அவள் எர்ணாகுளத்துல பகவத் குணங்கள்லாம் காட்டாள். அவ இல்லத்திலாக தங்க போறாள் பெரியவாள். பெரிய மகாபாகியம் நமக்கெல்லாம். ஆச்சாரியாள் வந்தா, அதுவும் இந்த வைசாக்கத்துல பெரியவாள் தரிசனம் பண்றது மகத்தான புண்ணியம். யதிகளே பகவத் ரூபம் சொல்லிவிட்டாள். வேரூபே வாசுதேவசிய சரஞ்ச அச்சரமேவச்சா சரம் சன்னியாசினாம் ரூபம் அச்சரம் பிரதிமாதிகம். நாள் ஆலயத்தில் இருக்கிறது ஒரு ரூபம், சன்னியாசிகள் சஞ்சரிக்கிற ரூபம் சன்னியாசிகளுடைய ரூபம்னு விட்டாள். அப்படிப்பட்ட பெரியவாள் நாளைக்கு 10 மணிக்கு காலையில இங்க வராள். உசவாசனம் பெரியவாளுடைய அனுகிரகத்தை எல்லாரும் அடையணும்னு கேட்டுக்கிறேன்.